இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம்மையும் நமது வாழ்வையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போம். அன்புமிகு இறைமக்களே, இன்றைய நாளிலே பொது காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த காணிக்கை என்பது கடவுளுக்கு உகந்தது. அந்த உகந்த காணிக்கை குழந்தை இயேசுவை காணிக்கையாக கொடுக்கின்ற நிகழ்வை ஏற்கனவே மலாக்கியர் இன்றைய முதல் வாசகம் 1 முதல் 4 குறிப்பாக 1வது வசனத்திலே, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்ய செல்வார், அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். தேடுகின்ற தலைவர் இதோ கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக. இந்த இயேசுவை காணிக்கையாக கொடுக்க வேண்டிய அல்லது நமது வாழ்க்கையை காணிக்கையாக கொடுக்க வேண்டிய நோக்கம் என்னவென்றால், இன்று 2ஆம் வாசகம் எபிரேயர் 2:14 முதல் 18 சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொள்கின்றார். ஆண்டவருக்கும் நமக்குள்ளும் இருக்கின்ற அந்த உறவானது ஊனும் இரத்தம் போன்ற உறவு. தசையும் இரத்தமும் அந்த உடலும் இணைந்த ஒரு உறவாக காணப்படுகிறது. எனவே அந்த தந்தைக்குரிய பிள்ளைகளாய் நமது வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே லூக்கா 2:22 முதல் 40 எதற்கு அன்னை மரியாள், சூசேப்பர், யோசேப்பு இருவரும் சேர்ந்து இந்த குழந்தை இயேசுவை காணிக்கையாக கோவிலுக்கு எடுத்துச் செல்கிறார்கள்? இது மோசேயினுடைய சட்டம். இந்த மோசேயினுடைய சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றுவதற்காக அந்த குழந்தையை எடுத்துச் சொல்கிறார்கள். இது முதல். இரண்டாவதாக, ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், காணிக்கையாக கொடுக்க வேண்டும், தலைப்பேறு அனைத்தும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதும் சட்டமாக இருந்தது. இந்த 2 காரணத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரிடம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க எருசலேம் தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். அப்பொழுது இயேசுவை காணிக்கையாக கொடுக்கின்ற அந்த நேரத்திலே இந்த உலக கூற்றுக்கு இணங்க இந்த மாடப்புறாக்களை அவர்கள் பெற்று காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இது யோசேப்பு அன்னை மரியாளுடைய ஏழ்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. ஏழையாக இருந்தாலும் எல்லோருடைய படைப்பின் சிகரமாகிய தந்தையாம் கடவுளுடைய மகனையே அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இந்த காணிக்கையை முதலில் சுவைப்பவர் சிமியோன் இறைவாக்கினர். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி, இந்த மீட்பரை நான் கண்டுவிட்டேன், இனி அமைதியுடன் செல்வேன். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நம்முடைய கரத்தில் ஏந்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது வாழ்வும் அமைதியில் இளைப்பாறும். இந்த காணிக்கை கொடுத்தல் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே, காணிக்கை பொருட்களை படைத்தவரையே காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அதை மிக அற்புதமாக சொல்வார். பலியும் அவரே, பலிபீடமும் அவரே, பலி செலுத்துபவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. எனவே இந்த 3 சாரம்சமும் இணைந்ததுதான் இயேசு கிறிஸ்து. பலியும் அவரே, பலி பொருளும் அவரே, பலி ஒப்பு கொடுப்பவரும் அவரே, பலிபீடமும் அவரே. இந்த உன்னதமான இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே அந்த சிமியோனைப் போல நாமும் அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். இயேசுவை உண்மையிலேயே நான் கண்டுகொண்டேனா என்று நாம் தியானிப்போம். இந்த இயேசுவைப் போல எனது வாழ்வையும் நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றேனா? நான் இறைவனுக்கு உகந்தவன், இறைவனுக்கு என்னையே எனது வாழ்வையும் அர்ப்பணிக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நமது வாழ்வை இறைவனுக்கு கையளிக்க, காணிக்கையாக்கிட, அர்ப்பணமாக்கிட அருள் புரிவாராக. இந்த இறைவார்த்தை கேட்ட நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற தேவைகளை, மன்றாட்டுக்களை நிறைவேற்றி அருள்வாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.